தொடங்கியது மூன்றாம் உலக போர். ஹார்முஸ் பாதை மீண்டும் மூடல். எல்லாமே இப்படி கைமீறி போயிடுச்சே. ஈரான் மீது அமெரிக்கா நடத்திய தொடர் தாக்குதல்களை தொடர்ந்து ஹார்முஸ் நீரிணை முழுமையாக மூடப்படுவதாக ஈரான் ராணுவம் அறிவித்துள்ளது. வணிக கப்பல்கள் மற்றும் எண்ணெய் டேங்கர்கள் உள்ளிட்ட எந்த ஒரு கப்பலும் இந்த வழித்தடத்தை கடக்கக்கூடாது என்றும் மீறும் கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தப்படும் என்றும் ஈரான் எச்சரித்துள்ளது. இதற்கிடையில் உத்தரவை மீறி ஹார்முஸ் நீரிணையை சட்டவிரோதமாக கடக்க முயன்ற 2 வணிக கப்பல்கள் மீது ஏவுகணை தாக்குதல்கள் நடத்தியுள்ளதாக ஈரான் தெரிவித்துள்ளது. ஈரானால் தாக்கப்பட்ட அந்த 2 கப்பல்கள் எந்த நாட்டை சேர்ந்தவை, அவற்றின் பெயர் என்ன என்றும் மற்றும் அதில் உள்ள மாலுமிகளின் நிலை குறித்து தற்போதைக்கு எந்த விவரங்களும் வெளியாகவில்லை. ஹார்முஸ் நீரிணையை நெருங்கும் எந்த ஒரு கப்பலும் எதிரிக்கு ஒத்துழைப்பதாக கருதப்பட்டு தாக்கப்படும் என்று ஈரான் எச்சரித்துள்ளது. மறுபுறம் ஹார்முஸ் நீரிணை மூடப்பட்டது என்பதை அமெரிக்கா தரப்பு மறுத்துள்ளது. மேலும் மிரட்டல்கள், அச்சுறுத்தல்கள் அல்லது ராணுவத்தை பயன்படுத்துவதன் மூலம் இரு நாடுகளுக்கும் இடையே எவ்வித அமைதி உடன்படிக்கையையும் எட்ட முடியாது என ஈரானின் ஐநா தூதர் அமீர் சையத் இரவானி தெரிவித்துள்ளார். மேலும் பாரசீக வளைகுடா மற்றும் ஓமன் கடற்பகுதியில் நங்கூரமிட்டுள்ள எந்த ஒரு கப்பலும் அங்கிருந்து வெளியேறக்கூடாது. தங்கள் இந்த எச்சரிக்கையை மீறி ஹார்முஸ் நீரிணையை நெருங்குவது எதிரிக்கு ஒத்துழைப்பு அளிப்பதாகவே கருதப்படும் என்றும் ஈரான் ராணுவம் கூறியுள்ளது. ஈரானின் இந்த அறிவிப்பால் கச்சா எண்ணெய் விநியோகம் தடைப்பட்டுள்ளது. ஏற்கனவே இந்தியா உள்ளிட்ட ஆசிய நாடுகளில் பெட்ரோல், டீசல் மற்றும் கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு நிலவி வரும் நிலையில் வரும் நாட்களில் மேலும் பற்றாக்குறை ஏற்பட்டு மக்களின் அன்றாட வாழ்க்கை முடங்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இத்துடன் விலைவாசி உயர்வும் மக்களை வாட்டி வதைக்கும் என பொருளாதார நிபுணர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். குவைத்தை துவைத்தெடுத்த ஈரான் மீண்டும் வெடித்தது தீவிர போர். கச்சா எண்ணெய்க்கு பெரிய ஆப்பு. அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையே போர் தொடங்கி 100 நாட்களை கடந்தாலும் கடந்த சில வாரங்களாக தாக்குதல் ஏதும் இல்லாமல் பேச்சுவார்த்தை கட்டத்திலேயே இருந்தது. ஆனால் கடந்த வாரம் இஸ்ரேல் நடத்திய தாக்குதல் மூலம் மீண்டும் வளைகுடா பகுதியில் தாக்குதல்கள் துவங்கி தினமும் சைரன் சத்தம் கேட்டு வருகின்றது. இந்த நிலையில் குவைத் நாட்டின் விமான சேவை இன்று தற்காலிகமாக முடக்கப்பட்டுள்ளது என்று அறிவிப்பு வெளியாகியுள்ளது. ஈரானின் அதிரடி தாக்குதல் காரணமாக இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக குவைத் நாட்டின் சிவில் விமான போக்குவரத்து ஆணையம் தெரிவித்துள்ளது. இதனால் குவைத் நாட்டிலிருந்து வெளிநாட்டவர்கள் தாய் நாட்டிற்கு செல்ல முடியாமல் மாட்டிக்கொண்டுள்ளனர். இதனால் குவைத்திற்கு வரவேண்டிய மற்றும் அங்கிருந்து புறப்பட வேண்டிய அனைத்து சர்வதேச வணிக விமானங்களும் மாற்றுப்பாதைகளுக்கு திருப்பிவிடப்பட்டு வளைகுடா பிராந்தியம் முழுவதும் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவல் படை பிரிவு அமெரிக்க படைகளுக்கு எதிராக பதில் தாக்குதல்களை நடத்தியுள்ளது. இந்த தாக்குதல்கள் குவைத், பஹ்ரைன் மற்றும் ஜோர்டான் நாடுகளில் உள்ள அமெரிக்க தளங்களை இலக்காக கொண்டு நடத்தப்பட்டதாக ஈரான் செய்தி அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. இந்த தாக்குதல்களில் சுமார் 18 இலக்குகளை ஈரான் தாக்கி இருப்பதால் மத்திய கிழக்கில் மீண்டும் போர் பதற்றம் ஏற்பட்டுள்ளது.